அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம என்ன செய்ய போறோம்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு நூல்ல மார்பு மட்டும் மேல் மார்பு மட்டும் அளவு எடுத்து கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மார்பு அவங்களுக்கு ஒரு 34.5 இன்ச்சு அந்த நூலில் இருக்குது. நம்ம ஒரு 34 கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சுடிதார் போட்டு பழகினவங்க அந்த சுடிதாருக்கு மேலே எடுத்திருக்காங்க. அதனால ஒரு 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு அந்த 34 இன்ச்சு அந்த மேல் மார்பை மட்டும் வச்சு இப்போ ஒரு ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்றது, எல்லா இதுக்கும் அந்த ஒரே சைஸை மட்டும் வச்சு நாம மெஷர்மெண்ட் பண்ண போறோம், கால்குலேஷன் பண்ண போறோம். எந்தெந்த பாகத்துக்கு எதை வச்சு கால்குலேஷன் பண்றோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. சரியா? இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க வந்து இப்போ நான் போடுற கால்குலேஷன் வந்து எல்லா இதுக்கும் பொருந்தும். இப்போ இந்த நூல் மட்டும்தான், இந்த மார்பு மேல் மார்பு மட்டும் வச்சு அளவெடுத்து, அதாவது எல்லா பாகங்களுக்கும், அதாவது கை, இடுப்பு, நடுமார்பு எல்லாமே இதை வச்சுதான் மெஷர்மெண்ட் படி சொல்ல போறேன். ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கூட புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் பாருங்க முடிச்சு போட்டிருக்காங்க. இந்த அளவு தான், இந்த அளவு அவங்களுடைய சுற்றளவு. அது வந்து ஒரு 34 இருக்குது. நான் என்ன செய்யறேன்னா அதை ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டேன். அவங்க இழுத்து அளந்திருப்பாங்க, இல்ல லூஸ் அளந்திருப்பாங்க ஒரு 34. அப்படியே அவங்களுக்கு சட்டை இருந்தாலும் லூஸ் டைட், லைட்டா லூஸ் லைட்டா டைட் அது மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லா பாகமும் கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஜாக்கெட் ரெடி பண்ணோம்னா, லூஸ் டைட் இருந்ததுன்னா நம்ம சரி பண்ணிக்கலாம். சரியா? வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம அடிப்பகுதியில ஒழுங்கு இல்லாம இருக்கிறதுனால எப்பொழுது மாதிரி ஒரு கோடு. ஓகேவா? இதுல ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மறுபடியும் ஒரு கோடு. ஒரு உயரம் 13, அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையல். அவங்களுக்கு இப்போ ஷோல்டரும் வந்து நம்ம இந்த 34ல இருந்தா நம்ம ஷோல்டரும் வைக்கணும். ஓகேவா? இப்போ அவங்களுக்கு 34 அதாவது டிவைடட் பை 2னா 17 இன்ச்சு இருக்குது. அதாவது 34 2ஆல வகுத்தோம்னா 17 இன்ச்சு இருக்கு. அதில் பாதி 17ன்னு வச்சுக்கோங்க. அதில் மைனஸ் 1 இன்ச்சு பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ இருக்கு? 16 இருக்கு. இப்போ இந்த 16ல பாதி 8, 16ல பாதி 8. அதுல இருந்து ஒரு 1.25 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. அதாவது இதை விட சின்ன சைஸ்னா 1.5 இன்ச்சு குறைக்கலாம். இது கொஞ்சம் 34 இன்ச்சுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு 1.25 கம்மி பண்ணியாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 34ல பாதி 17, 17ல மைனஸ் 1 இன்ச்சு. அந்த மைனஸ் 1 இன்ச்சு போக அதுல பாதி மைனஸ் 1 இன்ச்சு போனா 16 இன்ச்சு இருக்கு. 16ல பாதி 8, 8ல ஒரு 1.25 கம்மி பண்ணுறோம். கம்மி பண்ணிட்டு இது ஷோல்டர் வந்துல நம்ம இப்போ எவ்வளவு வருது? 6.25. ஓகேவா? 6.25 வருது. இப்போ அதுல இருந்து இந்த 6.25ல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம். இது தையலுக்கு. இந்த 1/2 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு வந்துல ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மற்ற 1/4 இன்ச்சு வந்துல இந்த நெக்குக்கு. சரியா? அது வந்துல ஜாயிண்ட் நெக் வந்துல பெரட்டி அடிப்போம்ல, அதுல ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். சரியா? இப்போ இதுல இருந்து பாதி 5.5 இருக்குன்னா 2.5, 5.5 இருக்கா? 2.25, 5.5ல பாதி 2.25. ஓகேவா? இது கழுத்து. இது இப்போ தையல் தூக்கு போக மீதி வந்துல ஷோல்டர், 1/2 ஷோல்டர். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? 1/2 ஷோல்டர். இப்போ இதை போட்டாச்சா? அடுத்து மார்பு. இப்போ மார்பு எவ்வளோனா 34, 34னா 8.5 இன்ச்சு, 4 8 32, 4.5 2, 8.5 ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 8.5 ஒரு 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்க ஒரு 1.5 இன்ச்சு, இங்க ஒரு 1/2 இன்ச்சு லூஸு, இங்க ஒரு 1.5 இன்ச்சு. ஓகேவா? ஒரு 1.5, 8.5 9, 9 1.5 கோடு போட்டு விடணும். இப்போ இதுலயும் நம்ம இணைச்சு விட்டுருவோம். பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரியா? இது கொஞ்சம் அகலப்படுத்தணும். அவங்க உயரம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க, கழுத்து உயரம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2.25 இருக்குன்னா நம்ம அதை 3 வச்சுக்கலாம். 3 வச்சுக்கிட்டு ஒரு 8 இன்ச்சு வச்சுக்கணும். 8 இன்ச்சுங்கிறது நார்மலான. இப்போ அதே மாதிரி இந்த ஆம்கோல் இறக்கம் வைக்கணும்ல, இந்த ஆம்கோல் இறக்கத்தை நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க. மார்பு சைஸ் வந்துல சுற்றளவு 34 டிவைடட் பை 6. இது எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு ஒரு 5.5 இன்ச்சு ஒரு கோடு கிடைக்குது. நம்ம ஒரு 5.5 இன்ச்சு வச்சுக்கணும். 5.5 இன்ச்சு வச்சுக்கணும். இப்போ இங்க இருந்து நம்ம ஒரு இன்ச்சு வச்சுக்கணும். 1 இன்ச்சு வச்சு இந்த ரவுண்டு ஃப்ரெஞ்சுக்கு வச்சு ஒரு ரவுண்ட் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இது சப்போஸ் சரி வரலைன்னா நம்ம அடுத்து எப்படின்னு பார்ப்போம், அளந்து பார்ப்போம்.
அவங்களுக்கு ஷோல்டர் வந்தால எவ்வளவு, அதாவது ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதை அளக்கணும். சரியா? இப்போ ஆம்கோல் சுற்றளவு 34 ÷ 2 எவ்வளோ வருது? 17. அதுலேயுமே இதே மாதிரி தான், ஒரு -1 இன்ச் வச்சுட்டிங்கன்னா 16 இன்ச்சு. 16ல் பாதி 8. ஸோ உங்களுக்கு இந்த சுற்றளவு 8 இன்ச்சு இருக்கணும். வாங்க பார்ப்போம், இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் திருத்திக்கலாம். சரியா? 7.75 இருக்குது. இப்போ என்ன செய்யறோம்னா, நம்ம ஏற்கனவே இப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல, இந்த 1/4 இன்ச்சை நம்ம என்ன செய்யலாம், இங்கிட்ட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 6.25 வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 6.25 இந்த பக்கம் நம்ம குறைச்சிக்கலாம். இங்கே குறைக்க வேண்டாம், இங்கே குறைச்சா சரி வராது. அதனால் இங்கே குறைச்சிக்கலாம். இங்கே குறைச்சோம்னா ஓரளவுக்கு சரியாக வந்துடும். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பாருங்க, கிட்டத்தட்ட சரியாக வந்து ஒரு அரை கோடு தான் கம்மியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நம்ம கூட்டிக்கிட்டோம். இது ஓரத்துலேயே நம்ம கட் பண்ணோம்னா சரியாக அந்த அரை கோடு வந்து மேட்ச் ஆகிக்கிறோம். ஓகேவா? இப்போது இது முடிஞ்சது. அடுத்து இந்த ரவுண்டு. இப்போ என்ன செய்கிறோம்னா, பேக் சைடில் உள்ள இடுப்பு 9 இன்ச்சு இருக்குல்ல, 9ல் பாதி 4.5, இந்த பக்கம் அரை, இந்த பக்கத்தில் ஒரு அரை, இங்கே ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே 4 வச்சு இப்போ இதையும் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, நாம் கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது நாம் பேக் தட்டை கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் துணி வந்தால கொஞ்சம் அகலம் பத்தாது, அதனால் இதை மாதிரி மடித்து விட்டுக்குவோம். இல்லை அடிப்பகுதியில் ஸ்லீவ் எவ்வளோ வருதுன்னா, ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச்சு வருதா, அதில் எடுத்து ஒரு 1.5 இன்ச்சு 9.5, நமக்கு ஒரு 10 இன்ச்சாவது தேவைப்படும். எவ்வளோ இருக்குது? 9.6 தான் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம மடிச்சு விட வேண்டியிருக்கு. ஓகேவா? இப்போது சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஒரு 8, ஒரு 1.5. இப்போது நாம் என்ன செய்யறோம்னா, ஸ்லீவு இப்போது 4ஆக மடிச்சுக்கிட்டோம். 2ஆக போட்டு 4ஆக மடித்து இந்த உள்பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாக வச்சு மடிச்சிருக்கிறோம். சரியா? உள்ளே தள்ளி வச்சுட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது துணி பத்தாது. 8 இன்ச்சு இருந்தாலே பத்தாது. மீதி கம்மியாக உள்ள துணி அது லைனிங்கு, அதனால் பத்தாது. இது ஒழுங்கு இல்லாமல் இருக்கனால இதில் ஒரு கோடு போட்டுரும். அடித்து புரட்டுறதுனால இதில் ஒரு 1/2 இன்ச்சு போட்டால் போதும். லைனிங் துணி தான் இது. அவங்களுக்கு கை இதில் இது இப்போ 34 இன்ச்சு அப்படின்னா, கை இவ்வளவு வேணும் அவ்வளோ வேணும் அதுலேருந்து கால்குலேஷன் பண்ணுறதில்ல. ஒரு அப்ராக்சிமேட்டாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அது அளவு நம்ம வைக்க போகிறோம். எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னா, ஒரு 6.5 இன்ச்சு கேட்டாங்க. இப்போது 6.5 ப்ளஸ் ஒரு 1/2. இந்த கோடு இதில் தப்பாக போட்டுட்டேன். இந்த கோடு தேவையில்லை, இந்த கோடு தேவையில்லை. இப்போ 34, அதை இந்த ஆம்கோல் டெப்த்து, இந்த ஆம்கோலுடைய கவர் தட்டு, இப்போ ஆம்கோல் இந்த கவர் தட்டு எடுப்பாங்கள்ல கிராஸாக, இப்போ அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படி ஒரு கணக்கு இருக்குது. பாருங்கள், அதை என்ன செய்யணும்னா 34 ÷ 10, இந்த 10ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு இங்கே ஒரு நம்பர் கிடைக்கும். 3.5 இன்ச்சு கிடைக்கும். 3.5 இன்ச்சு வைக்க வேண்டாம், ஒரு 3.25 வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக கிடைக்கி, நம்ம கூட ஒரு கோடு கம்மியாக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போது ஆம்கோல் சுற்றளவு 16 பார்த்தோமா, அதில் 8 பாதி 8. அப்போ இந்த 8 இங்கே வச்சிடணும். இதில் வச்சிடணும் 8 இன்ச்சு. 8 இன்ச்சு வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, ஏற்கனவே ஆம்கோல் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு செக் பண்ணிடுவோம். ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கா இல்லையா. கம்மியாக இருந்தால் நாம் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 3.5 இன்ச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 3.5 இன்ச்சு வச்சா சரியாக வரும். சரியா இருந்தா இந்த 3.5 இன்ச்சு சரியாக வருது. அப்போ நம்ம 3.25 வைக்கும்போது சரி வரல, அப்போ அந்த 3.5 இன்ச்சு வச்சிடணும். என்ன செய்கிறோம், 3.5 இன்ச்சு வச்சு இப்போ சரியாக போச்சு. அதே 3.5 இன்ச்சு வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம 8 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, இதில் 4, இதில் பாதி 2. இது அப்படியே நம்ம மையக்கோடு மட்டும் போட்டுட்டு அப்படி சுற்றி லைன் போட்டுடலாம். ஆனால் இப்போ புதுசாக நீங்கள் வந்து தைச்சிக்கிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெத்தடை கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கிட்ட 1/2 இன்ச்சு, இங்கிட்ட 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு வச்சுட்டு இப்போ முதல்ல உள்பகுதியை போட்டு பழகுங்க. உள்பக்கத்து கூட போட்டுடணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, ஈஸியாக போட்டாச்சா. அப்புறம் இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க.
வச்சுட்டு இங்கேருந்து இதை ஆரம்பிக்க. இங்கேருந்து இப்படி ஆரம்பித்தா இதில் போய் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த இடத்துல இதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த 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 இதை ஒட்டி அப்படியே உள்ளே கொண்டு போய் இதில் கொண்டு சேர்த்துருங்க. பாருங்கள், இப்போ சரியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இப்போது 34 இந்த இந்த இது கை ஓப்பன் தேவைப்படும்ல, இந்த ஓப்பனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 34 3ஆல் டிவைடட் பண்ணணும். 34 எவ்வளோ வருது? 11க்கு ஒரு கோடு கம்மியாக வருது. நம்ம 11 வச்சுக்கலாம். 11 போனால் எவ்வளவு? பாதி 5.25. அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி. 5.25. இப்போது இதை 5.25 வச்சு இப்போ இந்த கோடு தான் கணக்கு, இது கணக்கு கிடையாது. அதனால் இங்கே நம்ம கோடு போட்டுருவோம். சரியா? இங்கே ஒரு 1.5 இன்ச். இப்போ நமக்கு ஸ்லீவும் கிடச்சிருச்சு. இப்போ ஸ்லீவ் என்ன செய்கிறோம்? கட் பண்ண போகிறோம். இதை நேராக கட் பண்ணி அப்படியே கொஞ்சமாக அப்படியே வளைச்சி விட்டுருங்க. ஸோ இதை நம்ம அடையாளப்படுத்திடுறோம். தையலுக்கு அடையாளப்படுத்திட்டு இங்கே மையப்புள்ளி இதையும் அடையாளப்படுத்திட்டு இதை என்ன செய்கிறோம்? இந்த உள் வளைவு இருக்கு பார்த்தீங்களா, கவர் தட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஃப்ரண்ட் தட்டு எடுக்க போகிறோம். இது நேர் கட்டிங் தான், ஒரு அளவு வச்சுக்கிறோம். இதை நம்ம மார்க் பண்ணிடுவோம். பேக் தட்டை வச்சு இதில் ஃப்ரண்ட் தட்டுக்கு நான் ஒரு அடையாளப்படுத்திடுவோம். எந்தெந்த இடத்துல வருது அப்படி சொல்லி அடையாளப்படுத்திடுவோம். ஓகேவா? எந்தெந்த படத்தில் இப்போ நாம் அடையாளப்படுத்திட்டோம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த லைன் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணிவிட்டு கழுத்து, முன் கழுத்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கிறோம். 6 இன்ச்சுக்கு 5.25 வச்சுக்கிறோம். 4 இன்ச்சு தையலுக்கு 5.25 வச்சுட்டு இதையும் நாம் ரவுண்ட் போட்டு விட்ருவோம். ஓகேவா? போட்டுட்டு இங்கே ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கிறோம். 4 இன்ச்சு கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ண இங்கே அதே மாதிரி 4 இன்ச்சு கிராஸ் பண்ணணும். இப்போ இதில் இருந்தால் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ரவுண்டு வந்து அப்ளை பண்ணியாச்சு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். 1/2 இன்ச்சு இந்த ஆம்கோல் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்காக வேண்டி நாம் இப்போ பிடிக்கும்போது இது இங்கே வந்துடும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு ஒரு 9.25 வச்சுக்கணும். 9.25 வச்சு இந்த 4 இன்ச்சு நமக்கு கிராஸ் வரும். சரியா? இங்கே வரும் 4 இன்ச்சு கிராஸ் வந்துடும். அதனால் இந்த லைனை கிராஸ் போட்டு விட்டுலாம். ஒரு 4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிறோம். இதில் கிராஸ் பண்ணிக்கிறோம், அது நல்லது. அப்புறம் இப்போ நடு மார்பு, இந்த மார்பு முன் மார்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய உயரம். முன் மார்பு இருக்குன்னா அதனுடைய உயரம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கும்? 34 டிவைடட் பை 3 இங்கே எவ்வளோ இருக்குது? 11.25. 11.25 ஒரு கோடு இருக்குது. நாம் என்ன செய்யலாம்னா 11.25 11 வச்சுக்கலாம். 11 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நடுமார்பு கணக்கு நம்ம எடுக்கல இல்லை, அதனால இதை வச்சு அளக்கிறதுனால இதில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுறோம். அப்போ 11 ப்ளஸ் 1/2 எவ்வளோ ஆச்சு? 12 ப்ளஸ் ஒரு 1/2 தையல் தும்பு 12.5. இதுதான் அளவு. 12.5 வச்சுக்கிட்டோம். சரியா? இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையல் தும்புக்குள்ள 1/2 இன்ச்சு இதில் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல என்ன செய்யறோம்னா ஒரு 3 கோடு தள்ளி நம்ம தையல் தும்புக்காக வேண்டி தள்ளி வச்சுக்கிறோம். இதை இந்த கோடை இங்கே வரைய கொண்டு வந்துடும். இப்போ இங்கே 12 இன்ச்சு வச்சுருக்கோமா, அந்த 12 8ஆல் டிவைடட் பண்ணணும். 12
8. அப்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 1.5 இன்ச்சு கிடைக்குது. 12 12 வச்சோம்னு நினைக்கிறேன். 11 + 6 11. அப்போது இதில் 1.25 இன்ச்சு வைக்கலாம். 12 வச்சதுனால இது 1.25. இந்த இடத்துல ஒரு 1.25. இது இருந்தாலும் கிராஸ் பட்டிக்குள்ளது. இங்கே ஒரு 1.25. சரியா? இப்போது அதே 34 இருக்குது பார்த்தீங்களா? 34 ÷ 10. 3க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெயின் டாட்டுடைய உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறது? 34 ÷ 12 எவ்வளோ இருக்குது? 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. இதில் நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு அரை இன்ச்சை கூட்டுறோம். இதில் ஒரு அரை இன்ச்சை கூட்டினோம்னா 3.25 இன்ச்சு வரும். 3.25 ஒரு கோடு போட்டுட்டு இதில் ஒரு அரை இன்ச்சு நம்ம கழிச்சிடணும். இந்த அரை இன்ச்சு 3.25 - ஒரு அரை. ஓகேவா? இப்போது நமக்கு இது வரைக்கும் தான் வரும் அந்த கிராஸ். இதோட அந்த கிராஸ் வந்து இதாகும். இப்போ இதுதான் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு நேரம் இந்த கிராஸ் கோடு வந்துடும். சைடு டாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோடு வந்துடும். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு நேரம் சைடு டாட் வந்துடும். இப்போது இந்த அகலத்தை கண்டுபிடிக்கணும். இந்த அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். இடுப்பளவு நம்ம வந்து கணக்கு பண்ண போகிறோம். எப்படி கணக்கு பண்ணுறோம்னு பாருங்கள். 34 ÷ 3. இதில் வர்ற நம்பரு 11.25 ஒரு கோடு இருக்குது. ஆனால் நம்ம 11 வச்சுக்கிடுவோம். 11.5 வச்சுக்கிடுவோம். 5 வச்சுக்கிட்டு வகுத்தல் 2. இப்போது இதில் ஒரு 5.25 கிடைக்குது. 5.25 என்ன செய்கிறோம்னா நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 5 28.25 ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு. 28.25 ப்ளஸ் ஒரு பாயிண்ட். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 29.25 கிடைக்குது. இடுப்பளவு எவ்வளோ கிடைக்குது? 29.25. இதுக்கு சரியாக வரும். சரியா? இப்போ இந்த 29.25 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 29.25 இந்த மார்பு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா? மார்பு சுற்றளவு 34 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 35 இருக்குது. இது என்ன செய்யணும்னா 35 - 29.25 5.25 5.25 டிவைடட் பை 2 2.5 இன்ச்சு 3 கோடு 2.5 இன்ச்சு 3 கோடை டிவைடட் பை 1 இன்ச்சு 3 கோடை அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இங்கேருந்து கடைசியில் அடிப்பகுதியிலேருந்து அளக்கும்போது 1 இன்ச்சு 3 கோடு வரும். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு நம்ம ஒரு 3 கோடு வச்சு இங்கேருந்து ஒரு 3 கோடு வச்சு இது நேரடி அளவு எடுத்தது கிடையாது. நேரடியாக அவங்க மார்பு சுற்றளவு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் இப்போ ரெடி பண்ண சொன்னாங்க. ரெடி பண்ணுறோம். சரியா? இப்போ நம்ம 29.25 25 ÷ 4. அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குது. 7.5 4 7 28 4 7.5 இன்ச்சு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. நமக்கு 7.5 இன்ச்சு ஒரு கோடு கம்மியாக போடணும். இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே 3. இந்த 3 இங்கே மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிவிட்டு 7.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி. இப்போ நமக்கு இந்த கோடு போட்டாச்சுன்னா சரியாயிடும். ஓகேவா? இது மேட்ச் ஆயிரும். இப்போ என்ன செய்கிறோம்னா இந்த கோட்டை இணைச்சி விட்டு இதை நேராகவே கோடு போட்டுருவோம். தைச்சிட்டு மீதியை கட் பண்ணி விட்டுக்குடுவாங்க. சாரி, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு போகிறோம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நேராக போட்டு தப்பாக போச்சு. இதில் 1.5 இன்ச்சு தையல் தும்பு போடணும்ல, இந்த கோடு. ஓகேவா? இந்த கோடு கிடையாது. இங்கே 8.25 இருக்குது. நம்ம தேவை 8 இன்ச்சு தான். 3/4 இன்ச்சு இது தையல் ஒரு அரை இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சா இங்கே சரியாயிரும். ஆம்கோல் டாட்டு. இப்போ ஆம்கோல் டாட்டும் நம்ம போட்டுட்டோம். ஆம்கோல் டாட்டு போட்டுட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணுற வேண்டிய வேலை தான். கட் பண்ணி விட்ருவோம். சரியா? இதுலேயும் ஒரு கோடு போட்டு விட்ருவோம். இதை மடித்து வச்சு இதை சமமாக வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா இதை கொஞ்சம் அப்படி ரவுண்டு ஷேப்பாக வெட்டி விட்டுருங்க. லைட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் வெட்டிட்டு இதை மடித்து வச்ச மாதிரியே அப்படியே அடையாளப்படுத்திடுங்க. இங்கேயும் அடையாளப்படுத்திருங்க. இதை கழிச்சிருவோம். இதை
ராசி பட்டி எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போமா. இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு, இங்கே ஒரு 3 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சுட்டு 1.5 இன்ச்சு கூட்டிக்கணும். இங்கேருந்து 3, 1.5, 4. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறோம், 10 இன்ச்சு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இதில் ஒரு 1 இன்ச்சு இறக்கிக்கோங்க. மற்றபடி எல்லாம் சரியாக வந்துடும். சின்ன சின்ன லேசாக ஆல்ட் இருக்கும், தைக்கிறவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ இதையும் நாம் கட் பண்ணிடலாம். இதில் ஒரு அடையாளம் போட்டால் அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இங்கேயும் அடையாளம் போட்டு, இதில் ஒரு 1/2 இன்ச்சு தையல், அதாவது துணி கொடுத்து அடிப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். மேல் மார்பு சுற்றளவு மட்டும் வச்சு ஒரு ஜாக்கெட் வந்து வடிவம் வச்சுருக்கோம். வேறு எந்த அளவும் கிடையாது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?